ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக நாம் திரித்துவ தேவரை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது பொதுவாக இந்த ட்ரினிட்டி, திரியேக தேவன், திரித்துவ தேவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடனே இது நம்ம சப்ஜெக்ட் இல்லை சார், இது நம்ம இது தியாலஜியன் அல்லது வேத வல்லுனர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் விசுவாசிக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அல்லது இதை தவிர்க்கிறோம். ஆனால் வேதம் எழுதப்பட்டது வேத வல்லுநர்களுக்காக அல்ல, விசுவாசிகளுக்காக. அதனால் இந்த திரித்துவத்தினுடைய அடிப்படையை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு, உயிர்த்தெழுதல், இந்த எல்லா காரியத்திலையுமே இந்த திரித்துவ தேவனுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் லாஸ்ட் டைம் கடந்த எபிசோட் நம்ம பார்த்ததுபடி எப்படி இந்த திரித்துவ தேவனுடைய பங்களிப்பு ஆனால் படைப்பில், அதாவது சிருஷ்டிப்பில், கிரியேஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ரீஜெனரேஷன், அதாவது ரட்சிப்பில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் அடிப்படையாக கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் இந்த திரித்துவ தேவனுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பார்ப்போமே. பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது பிறப்புக்கும் ஃபாதருக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா, அதாவது குமாரனுடைய பிறப்புக்கும் பிதாவாகிய தேவனுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்களேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் பிறந்தாரா இவர் அனுப்புனாரா அப்படின்னு பார்த்தா குமாரன் பிறந்ததை தேவனை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் குமாரனை அனுப்பினார். அப்போ என்னைக்கு அனுப்பணும், எப்போ அவர் பிறக்கணும், இந்த அஜெண்டாவும் யார் கையில் இருந்துச்சுன்னா பிதாவோட கையில் இருந்துச்சு. ஸோ பிதாவும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு பார்க்குறோம். சரி, குமாரனுடைய பிறப்பில் குமாரனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன சார் சொல்கிறீங்க, அவர் பிறக்கவே இல்லை சார், அவர் உலகத்தில் பிறக்கலை, ஆனால் அவர் இருந்தவர் அன்னைக்கு பிறந்தார். அப்போ இருந்தவர் அவர் பிறந்ததில் அவருக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். குமாரனாகிய தேவன் தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் இதெல்லாம் எப்படி சார் ஃபேதம், எப்படி புரிந்து கொள்கிறது, அதுதான் திரித்துவம். இது விளங்கணுங்கிறது அவசியம் இல்லை, விசுவாசிக்கணுங்கிறத முக்கியம். விளங்கி கொள்வதற்காக இதை நம்ம படிக்கலை, விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சரி, எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வசனம் அப்படி சொல்லுது: அல்லாமலும் காளை, வெட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தியை செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, அப்படிங்கிறது யாரை குறிக்குது? குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்ன சொன்னாரா? அதை வாசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. இந்த நீர் யாரு? இது பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட் பண்ணப்பட்ட வசனம். பலியையும் நீங்கள் விரும்பலை, காணிக்கையும் நீங்கள் விரும்பலை. சரி, அப்புறம் என்ன? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இந்த எனக்கு அப்படிங்கிறது யாரை குறிக்குது? குமாரனாகிய தேவனை குறிக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சரீரத்தை பிதா ஆயத்தம் பண்ணினார். அதுக்கு அடுத்து பாருங்களேன், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, பிதாவாகிய உமக்கு பிரியமானதல்ல. 7வது வசனம், அப்பொழுது நான், குமாரனாகிய தேவன் சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறாரு? அவரை பற்றி சொல்கிறாரு. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எங்கே வராரு? பரலோகத்துக்கு வராரு? இல்லை, இந்த பூலோகத்துக்கு அவர் வருகிறதை குறித்து, அவருடைய சரீரத்தை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து அவரே சொல்கிறார். இவ்வளோ ஒரு விந்தையில் இது நம்ம மனித மூளையினால் கிரகிக்கவே முடியாத ஒரு காரியம். குமாரனுடைய பிறப்பை குறித்து குமாரனே திருவுளம் பற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எதாவது வேலை இருக்கா இங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஸ்திரீனிடத்தில் பிறக்கிற எதுவுமே பரிசுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்? பாவ வித்து எப்போ வந்துருச்சு? ஆதாமுடைய பாவத்திலேருந்தே வந்துருச்சு. ஸ்திரீனிடத்தில் பிறக்கிறது எல்லாமே பாவத்தோடு தான் பிறக்கும். ஆனால் முதல்ல பரிசுத்தம் உள்ள ஒன்று பிறக்கு, அதாவது பரிசுத்தம் உள்ள தேவன் பிறக்கிறார், குமாரனாகிய தேவன் பிறக்கிறார். அதை யார் டெஸ்டிஃபை பண்ணுறா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, இதை மாதிரி பரிசுத்த ஆவியின் பலத்தினால், என்னுடைய பலத்தினால்
பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பிறக்கிறதுனால பரிசுத்தமுள்ள ஒரு குமாரன் உன் வயிற்றிலிருந்து பிறக்க போகிறான். இது இயேசுவினுடைய பிறப்பை குறித்து. சரி, அவருடைய பிறப்பை பற்றி பார்க்கும்போது 3 பேர் இன்வால்வ் ஆனாங்க. இறப்புலையும் 3 பேர் இன்வால்வ் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல பிதாவாகிய தேவனை பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம், நமக்கு பரிச்சயமான ஒரு அதிகாரம். அதில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எப்படிப்பட்ட மரணம்? சிலுவை மரணம். எப்படிப்பட்ட மரணம்? ஆணிகளால் கடாவப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அநேக அடிகளுக்கு சரீரம் உட்படுத்தப்பட்ட அப்படி ஒரு கொடூரமான மரணம். ஆனால் அந்த மரணத்துக்கு ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார். இதை இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய 2வது அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் மாத்திரம் சொல்லலை, எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவன் நிர்ணயித்தபடி. அப்போ இயேசுவை கொலை செஞ்சது நீ இல்லைப்பா, தேவன் நிர்ணயித்தார், தேவன் தீர்மானித்தார். அப்போ அவருடைய இறப்பில் பிதாவினுடைய பங்கை நம்ம பார்க்குறோம். சரி, குமாரனுடைய இறப்பில் குமாரனுடைய பங்கு இருக்குமா? சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன்ல. அதாவது குமாரனுடைய பிறப்பில் குமாரனுடைய பங்கு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், வசனம் காமிச்சேன். சரி, குமாரனுடைய இறப்பில் குமாரனுடைய பங்கு என்ன சார்? அவர் சாகிறதுக்காக அவர் என்ன சார் செஞ்சார்? அது வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். பேசிக்காக ஜீவனை குறித்து சொல்கிறாரு. நானே அதை கொடுக்கிறேன். யார்? குமாரன் குமாரனுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ இறப்புலையும் அவர் பங்கு என்ன அப்படின்னா, உயிரை யாரை எடுக்கலை, அவர் தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்தார். ஏன்னா அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ என்னை தவிர என் ஜீவனை யாராலுமே எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கு நான் தான் உனக்கு கொடுத்தேன். ஏன்னா அந்த ஜீவன் சொல்லி வரும் பொழுது ஜோயி அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது ஜீவன் சொல்கிறத விட இட் இஸ் அ லைஃப் ஸ்ப்ரிங், அதாவது ஜீவ ஊற்று, அதான் ஜீவாதிபதி அப்படிங்கிறோம். இப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க ஜீவன் வந்து ஒரு பக்கெட்டில் இருக்க வாட்டர் மாதிரி வச்சுடுங்களேன். அந்த பக்கெட் வாட்டர் கொட்டி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம காலியாக முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே இது கடலில் இருக்க வாட்டரை தண்ணியை அள்ளி ஊற்றி காலி பண்ணிட முடியுமா? இல்லை ஒரு ஃபவுண்டைனில் இருக்கிற நீர் ஊற்றில் இருக்கிற தண்ணியை எடுத்து காலி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இங்கே இயேசு சொல்லும் பொழுது, நீ ஜீவனை கொடுக்கணும் இல்லை, ஜீவனை எடுக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீவாதிபதியாக இருக்கிறதுனால, எல்லாவற்றிற்கும் ஜீவனை நான் கொடுக்கிறவராக இருக்கிறதுனால என்னிடத்திலிருந்து ஜீவனை எடுக்க முடியாது. அதை நானாக தான் கொடுத்தா உண்டு அப்படின்னு சொல்லி அவர் ஜீவனை கொடுக்கிறத பார்க்குறோம். சரி, இவருடைய மரணத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் 9:14 படித்து பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. இங்கே பார்த்தீங்களா, ட்ரினிட்டி. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே அப்படிங்கும்போது குமாரனாகிய தேவன், தேவனுக்கு அப்படிங்கும்போது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுக்கிறதுக்கு யார் உதவி செஞ்சா அப்படின்னா, நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. அப்போ பிறப்புலையும் பிதா இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, குமாரன் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. அதே மாதிரி இறப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா, திரித்துவத்தின் 3 நபரையும் குமாரனுடைய இறப்பில் பார்க்க முடியுது. சரி, இப்போ அடுத்து ஆப்வியஸாக இதை நம்ம கற்றுக்கணும், உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலுக்கும் பிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? உயிர்த்தெழுதலுக்கும் குமாரனுக்கும் என்ன சம்பந்தம்? உயிர்த்தெழுதலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். மரித்து போன இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்புனது யாருன்னா பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இதுதான் பவர் ஆஃப் ரிசரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மரித்து போன லாசருவை உயிரோட எழுப்புனாங்க, இயேசு கிறிஸ்து எழுப்பினார். ஆனால் திருப்பி அந்த லாசரு என்ன பண்ணார்? அவர் இறந்துட்டார். எவரினுடைய மகளை இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பினார், அவரும் ஆனால் இறந்துட்டார். அந்த பொண்ணு இறந்துருப்பாங்க. இப்படி உயிரோடு எழுப்பப்பட்ட எல்லாருமே மரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் உயிரோடு எழுப்புறது எப்படி எழுப்பணும் அப்படின்னா, நித்தியமாக அவர் ஜீவிக்கணும், அப்படி எழுப்பணும். ரெண்டாவது, லாசரு மேலே லாசருடைய பாவம் தான் இருந்திருக்கும், லாசருடைய சாபம் தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் மேலே உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதர்களுடைய பாவமும் மொத்த மனிதருடைய சாபமும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வயிற்று வலி, அது ஒரு பெயின்.
இப்போ இன்னொருத்தரோட வயிற்று வலியை சேர்த்து அனுபவிக்கிறார் வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பெயின், அது மாதிரி. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தினுடைய மொத்த தண்டனையும் இந்த இயேசுவாகிய ஒருத்தர் மேல விழுந்து அவர் அதனால மரணத்தை அனுபவிச்சாரு. அப்படி மரித்து போயிருந்த ஒருத்தரை எழுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யார் எழுப்புறா? பிதாவானவர் எழுப்புறார். சரி, பிதாவானவர் எழுப்புனார், அப்போ குமாரனுக்கு இதில் பங்கே இல்லையா? சார், அவர் தேவன் சார். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால், அதாவது நான் ஜீவனை கொடுக்குறேன், பைதவே மறந்துடாத, திருப்பி வாங்கிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படிதான் வசனம் வருது. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு தான் கொடுக்கிறேன், விட்டு விடுவதற்காக கொடுக்கவில்லை, பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கிறேன். அவரோட உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறார். அப்புறம் நமக்கு ரொம்ப வழக்கமாக தெரிஞ்ச வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பும் பொழுது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினார். சரி பிரதர், இதெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்களே, இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் பெத்லகேம் ஊரில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அந்த ஊரில் இருந்த அத்தனை குழந்தைகளை கொல்லக்கூடிய லெவலுக்கு அந்த குழந்தை பல குழந்தைகளில் ஒன்றா தான் பிறந்துச்சே தவிர ஏதோ ஒரு ஸ்பெஷலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி இல்லை. ஆனால் அந்த குழந்தையினுடைய பிறப்பு தேவனுடைய கரத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வளரும் பொழுதும் பல லட்சம் மக்கள் மத்தியில் ஒரு நபராக அவர் வளர்றாரு. ஆனால் மத்தேயு 17வது அதிகாரத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்கிறத பார்க்குறோம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போது அவர் ஞானஸ்நானம் பெறும்பொழுது அதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் மறுரூப மலையிலே பார்க்குறோம். அப்போ தேவன் அந்த தனிப்பட்ட அவர் தேவன் தான், இயேசுவாய் குமாரனாகிய தேவன் தான், மறுப்பு சொல்லலை. ஆனால் ஒரு தனி மனிதனாக பிறப்பை அறிந்திருக்கிறார், வளருவதை அறிந்திருக்கிறார், இறப்பை அறிந்திருக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் ஒரு மனிதனை குறித்து அறிந்த தேவன் உங்களை என்னையும் குறித்தும் அதே அளவு அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் பிறந்ததும் அவருக்கு தெரியும், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அவருக்கு தெரியும், உங்களுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் இறப்பு, இயேசுவின் உயிர்த்தெழுதல், இதை மூன்றையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது திரித்துவமாகிய தேவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய முடிவு, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களும் அவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு விசித்திர வினோதமாயின்னு சொல்லி தாவீது எழுதுகிறான். என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, உங்களை கண்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பு, எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், நீங்கள் மூவரும் கண்ணும் கருத்துமாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, அவரோட உடன் பங்காளர்களாக உருவாக்கப்பட்ட எங்கள் மேலேயும் நீர் கண்ணை வைத்து வழிநடத்தி வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஆண்டவரே, மூவரும் திரித்துவ தெய்வங்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதிற்கு புரியாதது தான், விளங்காதது தான், ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.